அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 11ஆம் தேதி இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு நாடுகளின் தளபதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு, இந்தியா பாகிஸ்தான் இடையே உடனடி போர் நிறுத்தம், தீவிரவாதத்துக்கு எதிரான கொள்கை மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்த விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று வந்த நிலைமையில் ரெண்டு நாட்டோட அதிகாரிகளும் பேசி ஒரு உடனடி போர் நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே என்னென்னா சிறப்பு கூட்டம் எப்படின்னா, பிரதமர் தலைமையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளோட தளபதிகள் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. போர் நிறுத்தம் அறிவித்த பிறகும் கூட பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்தில் எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இங்கே ஒரு ட்ரோன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது பெங்களூரில் தயாரிக்கப்பட்ட தற்கொலை ட்ரோன். ஆமாம், இது பாகிஸ்தானோட அந்த தாக்குதலில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. இந்த ட்ரோனோட பேர் பாருங்கள், ஸ்கை ஸ்ட்ரைகர் ட்ரோன் அப்படிங்கிறது. இது தற்கொலை ட்ரோன்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஒரு பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கரெக்டாக அந்த பிளேஸில் கரெக்டாக போய் விழுந்து வெடிச்சிடும். இந்த போரில் உள்ள முக்கியமான ஹைலைட்டான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். மோடி ராஜ்யத்தில் ராஜா முளைக்கல்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுபோக பாதுகாப்பு ஆலோசகர், இவங்க 4 பேரை பற்றின டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌகான் அவர்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா இராணுவ தளபதி பாருங்கள், உபேந்திர திவேதி. இந்த முப்படை தளபதி பொறுத்தவரை இவர் 2வது முப்படை தளபதி. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முதல் முப்படை தளபதி இது 2019 தான் இந்த போஸ்டிங் உருவாக்கியிருப்பாங்க. அதில் பிபின் ராவத் அவர்கள் இருந்திருப்பார். அவர் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தப்போ ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்திருப்பார். ஸோ அவர் தான் முதல் முப்படை தலைமை தளபதி. அடுத்ததாக கடற்படை தளபதி யார் அப்படின்னா திரிபாதி அப்படிங்கிறவர் கடற்படை தளபதியாக இருக்கார். அப்புறம் இங்கே 2 கமாண்டோக்கள், விங் கமாண்டர் வயோமிகா சிங், அப்புறம் கர்னல் சோபியா குரேசி அப்படிங்கிறது. ஸோ அந்த பஹல்காம் தாக்குதலில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் குங்குமத்தை ரிமூவ் பண்ணதுனால அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் பெண்களை குறிக்கும் விதமாக தான் 2 பெண் கமாண்டோக்களை இந்த ஆப்ரேஷனில் இறக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட பெயரும் ரொம்ப முக்கியமானது, வயோமிகா சிங் அப்புறம் சோபியா குரேசி அப்படிங்கிறவங்க. இந்த பக்கம் விமானப்படை தளபதி யாருன்னா ஏபி சிங் அவர்கள் விமானப்படை. அப்புறம் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. இவரோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மக்கள் அவங்க நாட்டோட ஊடக செய்திகளை நம்பாமல் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விடுற நியூஸை தான் அவங்களும் நம்பியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாக இவங்க இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா, இந்த போர் இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த சரித்திரங்கள். இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இதனோட தாக்கங்கள் இந்தியாவோட வளர்ச்சியிலையும் சரி, மற்ற விஷயங்கள்லையுமே இதோட தாக்கம் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1965, 62 சீனா கூட நடந்திருக்கும். அதன் பின்பு 65 நடந்திருக்கு. அப்புறம் 1971, 1971 எதுக்குன்னா இந்த பங்களாதேஷ் தனிநாடு பிரித்து கொடுத்தது. அப்புறம் கார்கில், வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது கார்கில் நடந்த விஜய் திவாஸ். அடுத்து 2016 தாக்குதலுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம். அடுத்து 2019 அதே மாதிரி தான், அதுலேயும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தோம். இப்போ 2025 ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுதான் கடந்த பாதை. இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியாக நடக்கப்பட்ட இந்த போர் மற்றும் யுத்தங்கள். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மற்றது எதுவும் அந்தளவுக்கு இல்லை. ஓகே, நிறைய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்தந்த முதல்வர்களும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி,
கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்தியா பெருமைப்படும் விதமாக இருந்தது இந்த போர்க்காலங்களில். இணையம் பகுதியில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்டத்துக்கு 2012 அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் தெரிவித்தார். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மீன்வள அறிவியல் துறையின் கீழ் செயல்படும் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தனி பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருந்த இந்த மீன்வள கல்லூரி அப்படிங்கிறது 2012 குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோட அது வந்து தனி பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு யூனிவர்சிட்டி வரணும் அப்படின்னா அதுக்கும் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் தேவை அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மீன்வள பல்கலைக்கழக சட்டம் வந்து 2012 போட்டப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த டைமில் தான் அது வந்து யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கும். ஸோ அதிலிருந்து அது தன்னிச்சையாக இயங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது கூட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிரீன்விச் தீர்க்கை ஜாகிரஃபி, அது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் எடுத்துக்கோங்க. இது வந்து கிரீன்விச் தீர்க்கரேகை தான் சர்வதேச திட்ட நேரம் கணக்கிட பயன்படுகிறது. கிரீன்விச் தீர்க்கரேகை என்பது பார்த்திங்கன்னா லண்டனில் கிரீன்விச்சில் உள்ள, கிரீன்விச்ங்கிறது ஒரு இடம், இதில் உள்ள ராயல் அப்சர்வேரியின் வழியே செல்லும் ஒரு தீர்க்கரேகையாகும். இது முக்கிய தீர்க்கரேகையாக கருதப்படுகிறது. இதை கொண்டு பூமிக்கு கிழக்கும் மேற்கும் இடங்கள் கணக்கிடப்படுகின்றன. இதை 0 டிகிரி தீர்க்கரேகை என்று அழைக்கிறோம். இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன்விச் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா லண்டனில் உள்ள கிரீன்விச்சில் உள்ள ராயல் அப்படிங்கிற இடத்தின் வழியே செல்லுது. இது வந்து 0 டிகிரி தீர்க்கரேகைன்னு சொல்கிறாங்க மெயினாக. அது போக இந்த டிகிரியை வச்சு தான் பூமியோட கிழக்கு மற்றும் மேற்கு அப்படிங்கிற திசைகளை வந்து அளவிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று முதல்வர் தலைமையில் வந்து ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்தி அணிதிரண்ட மக்கள் முதல்வர் தலைமையில் பிரம்மாண்ட பேரணி, முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி உறுதுணை. என்ன அப்படின்னா, என்னதான் கருத்து முரண்பாடுகள் வேற்றுமைகள் இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு ஒரு இதுன்னு வரும்போது எல்லாரும் ஒன்றா நிற்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத மறுபடியும் வந்து நம்ம வலியுறுத்தி தான் வரோம் அப்படிங்கிறத நேற்று தமிழ்நாட்டிலையும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதனால தான் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை பற்றி நமக்கும் சில நேரங்களில் கொஸ்டின் வரும். ஏன் அந்த கலாச்சாரங்கள் பற்றி கேட்குறாங்க, ஏன் டான்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம நிறைய லாங்குவேஜ் பேசுகிறோம், நிறைய விதமான மக்கள் இருக்காங்க, இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நிறைய அந்த கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் தேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்கல்வியில் வந்து தேசிய சராசரியோட நம்ம வந்து எப்பயுமே மேலே தான் இருப்போம். ஸோ இந்த வகையில் இந்த 3, 5, 8ஆம் வகுப்பு கல்வி தரத்தை கம்பேர் பண்ணும்போது தேசிய சராசரியை விட தமிழ்நாடு வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி மாநில திட்டக்குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. 2 ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. என்னென்னா, நேற்று வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. மருந்தகங்களில் கருக்கலைப்பு மருந்துக்கு விற்பனைக்கு தடை. ரைட்டு. நாட்டில் மகப்பேறு இறப்பை 1,00,000 பிரசவங்களுக்கு 70 என்ற அளவில் குறைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ மகப்பேறு இழப்புங்கிறது எவ்வளோ பேருக்கு அளவிட்டுறாங்க அப்படின்னா 1,00,000 பிரசவங்களுக்கு அளவிட்டுறாங்க. இதில் இலக்காக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 70 பேர் அப்படிங்கிறத இலக்காக வச்சுருக்காங்க. அப்படி படிப்படியாக குறைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கர்ப்பிணிகளை கண்டறிவதில் முதல் இடத்துக்கு ஆன விருதையும், அதாவது கர்ப்பிணிகளை கண்டறிதல், அதாவது எங்கெங்கே இருக்காங்க, சிலர் வந்து அவேர்னஸ் இல்லாமல் வீட்டிலே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஊட்டச்சத்து, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறதுல தமிழ்நாடு தான் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு முதல் விருதும், அதிக மகப்பேறு மையங்கள் கொண்டதில் 2வது இடத்துக்கும். பார்த்தீங்கன்னா வில்லேஜில் கூட அந்த மகப்பேறுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 2வது இடத்துக்கும் தமிழ்நாடுக்கு விருது கிடச்சிருக்கு. கர்ப்பிணிகளை கண்டறிவதில் முதலிடம், அதிக மகப்பேறு மையங்களை கொண்டதில் 2வது இடமும் தமிழ்நாடு அரசுக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறை வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம சுகாதாரத்தில் வந்து நல்ல கட்டமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வெளியிடுது. தேர்தல் நமக்கு வந்து இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்து தேர்தலில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சின்னங்கள் சமீபத்தில் நிறையவே கேட்டுட்டு வராங்க. இதில் வந்து சமீபத்தில் ஒரு கட்சிக்கு வந்து சின்னம் எப்படி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு அப்படிங்கிற செய்தி. ஸோ 2010
நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி வந்து பதிவு செய்யப்படுது. வாக்கு சதவீதம் மட்டும் ஒவ்வொரு முறையும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த வகையில் தேர்தல் ஆணைய விதிப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th புக்கில் லெசனில் இருக்குது. என்னென்னா அதாவது ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எப்படி மாறுது, ஃபஸ்ட்டு பதிவு தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எப்படி மாறுது, அது வந்து மாநில கட்சி எப்படி மாறுது, அப்புறம் தேசிய கட்சி எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான விதிகளை வந்து 9th சோஷியல் சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டேட்டாவை தான் இங்கேயும் வந்து நமக்கு ரீகால் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்காம இது நீங்கள் ஜிஎஸ்ஸாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்தல் ஆணைய விதியின்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற சட்டப்பேரவை தேர்தலில் 6% வாக்குகளுடன் 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும், அல்லது சட்டப்பேரவை தொகுதிகளில் மொத்த தொகுதிகளில் 3% பெற வேண்டும். மக்களவைத் தேர்தலில் 6% வாக்குகளுடன் 1 மக்களவை தொகுதி வெற்றி பெற வேண்டும், அல்லது 8% வாக்குகளை பெற வேண்டும். இப்போ இந்த கிரிட்டேரியாவை தான் இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்ன, 8% வாக்குகளை. ஸோ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 6.58% வாக்குகளை பெற்றது. அப்போ வந்து அங்கீகரிக்கப்பட முடியல. 6.58ங்கிறது அங்கீகரிக்கப்படலை. இந்த முறை மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 8.22%. அப்போது தேர்தல் ஆணையம் வச்ச விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா 8% வாக்குகள் வந்து மக்களவைத் தேர்தலில் வாங்கியிருந்தாலே அவங்க வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டேரியா கொடுத்துருந்தனால ஸோ அதன்படி வந்து இவங்க 8.22 வாங்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் கொடுத்துருக்காங்க. இந்த சின்னத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு விவசாயிங்கிறது கர்நாடகத்தில் ஒரு கட்சிக்கு கொடுத்தப்பட்டதுனால இவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு அதன்படி ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், அதோட இது என்னென்னு பார்த்துருவோம். அந்தஸ்துக்கு அந்த கட்சி வந்து உயர்ந்திருக்கு. இதை எடுத்து கடந்த ஜனவரி மாதம் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் வழங்கியது. ஸோ அவங்க ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விவசாயி அல்லது புலி சின்னம் வந்து இவங்க ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு அவங்க சொன்னது என்னென்னா, விவசாய சின்னத்தில் மாற்றங்கள் செய்து வழங்கினால் அச்சின்னத்தை ஒதுக்க பரிசீலிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் வந்து அவங்கள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதில் மாற்றம், ஏன்னா கரும்பு விவசாயிங்கிறத ஆல்ரெடி கர்நாடகத்துக்கு கொடுத்ததுனால அந்த விவசாயிலேயே வேற ஒரு லோகோ வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கரும்புக்கு பதிலாக ஏற்கலப்பையுடன் விவசாயி இருப்பது போல் சின்னம் வடிவமைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம். ஸோ இவ்வளோதான் கதை. என்ன அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க கொடுத்த கிரிட்டேரியாவில் இவங்க மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா 8% வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களுக்குன்னு சின்னம் ஒதுக்கணும். மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டப்போ அவங்களுக்குன்னு சின்னம் ஒதுக்கும்போது அவங்க கேட்ட சின்னங்களில் அந்த விவசாய சின்னத்தில் ஆல்ரெடி கரும்பு இருந்தது. கரும்பு வந்து கர்நாடகத்துக்கு கொடுக்கப்பட்டதுனால இப்போ ஏற்கலப்பையோட இந்த சின்னங்கிறத இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கிய ரோலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து அரசு வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கம்பல்சரியாக இருக்கிறதுனால அந்த எலெக்ஷன் சம்மந்தமாக கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த சின்னங்கள் சார்ந்து பார்த்துருக்கோம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.